அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்பை ஒரு காலப்பயணமாக பார்த்து எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறது. அறிவிப்பு எண் FSI 3/2023 PR. இதன் சாராம்சம் என்னவென்றால், மத்திய அரசு பணிகளில் புதிதாக சேருபவர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒரு புதிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. மேலும் ஏற்கனவே தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் ஒருமுறை மட்டும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறிக்கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்பொழுது ஒரு தெளிவுபடுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது, இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்கள் மத்திய குடிமைப் பணிகள் விதிகள் 2021 படி ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகிய சலுகைகளை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். இந்த தெளிவுபடுத்தல் நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையுடன் கலந்து ஆலோசித்து வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறையில் பணிபுரிபவர்கள் சம்பந்தமாக இந்திய அரசியலமைப்பின் 148 5வது பிரிவின் கீழ் இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளருடன் கலந்தாலோசித்தும் இந்த உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால், புதிதாக பணியில் சேருபவர்களுக்கும் விருப்பமுள்ள பழைய ஊழியர்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்கள் இனி ஓய்வு பெறும்போதும் பணியில் இருக்கும் போதும் மரணம் அடைந்தாலும் பணிக்கொடை பெறுவார்கள். இது உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு முக்கியமான மற்றும் பயனுள்ள தகவல். தொடர்ந்து அரசு அறிவிப்புகளை கவனித்து உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.